பேட்ரியாட் பெரிஸ்கோப் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம். இதை ஏழை பாலைகளுக்கு கவர்மெண்ட் இலவசமாக கொடுக்கும்ல லேப்டாப், அந்த லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குது ஒரு கார்பரேட் கம்பெனி. இதனால் ஒரு கட்டத்தில் சாமானிய ஒரு மனுஷனுடைய அந்தரங்கம் கூட வெளிச்சத்துக்கு வர இது மிகப்பெரிய பிரச்சனையை கிளப்பி விடுது. இதுக்கு காரணமான ஆள் யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு நான் வெளிச்சத்துக்கு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி நம்ம கதாநாயகன் ஒரு பக்கம் களத்தில் இறங்க, இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. இது மகேஷ் நாராயண் தான் இதை எழுதி இயக்கியிருக்காப்புல. அவருடைய படங்கள் பொதுவாகவே ஓரளவுக்கு நல்ல ஸ்டாண்டர்டில் டெக்னிக்கலி நல்லா தான் இருக்கும். அந்த மாதிரி பிரம்மாண்டமாக நல்லா செலவழிச்சு தான் இந்த படத்தையும் அவர் பிரசன்ட் பண்ணியிருக்காரு. ஒரு ஸ்பை ஆக்ஷன் த்ரில்லர் படத்துக்கு தேவையான சின்ன சின்ன காட்சிகளில் வரக்கூடிய சின்ன சின்ன டீட்டெயிலிங்கை கூட அவர் ரொம்ப நல்லாவே கொடுத்துருக்காரு இந்த படத்தில். ஆக்ஷன் காட்சிகளும் ஒரு 3-4 காட்சிகள் எல்லாமே அதகலமாகத்தான் பிரசன்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஒரு பக்கம் மம்முக்கா, இன்னொரு பக்கம் லாலேட்டன் அப்படின்னு 2 சூப்பர் ஸ்டார்ஸ் இருந்தால் கூட 2 பேருடைய கதாபாத்திரங்களையும் ஈக்குவலி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எழுதி 2 பேருடைய கேரக்டர் நீட்டாகவே கொண்டு வந்திருக்காரு ஸ்க்ரீனில். இவங்களுக்கு அடுத்து ஃபாஃபா, குஞ்சக்க போபன், நயன்தாரா, தர்ஷன ராஜேந்திரன் சொல்லி மற்ற ஆர்டிஸ்டும் அவங்கவுங்க என்ன கொண்டு வரணுமோ ஸ்க்ரீனில் அதை நீட்டாக இன் டேர்ம்ஸ் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துடைய மிகப்பெரிய பிரச்சனையை ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருந்த சுவாரஸ்யம் செகண்ட் ஹாஃபில் பெருசாக இல்லை. செகண்ட் ஹாஃபில் ஈவன் ஒரு சில நல்ல சுவாரஸ்யமான எலமெண்ட்ஸ் இருந்தால் கூட அது எல்லாமே நமக்கு கொடுக்க வேண்டிய அந்த இம்பாக்டை பெருசாக விடவே கிடையாது. இதுக்கு முக்கியமான காரணம் இந்த படம் 3 மணி நேரம் ஓடுறது தான். அடிக்கடி சொல்கிறது தான், டூ மச் ஆஃப் எனிதிங் இஸ் குட் ஃபார் நத்திங். இந்த அளவுக்கு நீங்கள் இழுக்காதீங்க அப்படின்னு நிறைய யோசிச்சிருக்காங்க, எல்லாத்தையும் எழுதியிருக்காங்க, அது எல்லாத்தையும் கன்சியூவ் பண்ணியிருக்காங்க. காட்சிகளாக கன்சியூவ் பண்ண அத்தனையுமே டைட்லி பேக்கடாக 3 மணி நேரத்துக்கு உள்ள ஸ்டஃப் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இதனால தான் எப்போங்க படம் முடியும் அப்படிங்கிற ஒரு ஃபீலை செகண்ட் ஹாஃப் முடியும் போது இந்த படம் நமக்குள்ளே விட்டுருது. தான் மகன் இறந்தாலும் பரவாயில்ல, தான் வாழ்ந்தா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ராஜீவ் மேனுடைய கேரக்டர் இவங்க ஃப்ளஷ் அவுட் பண்ண விதமே பெருசாக எனக்கு என்னமோ ஒட்டவே கிடையாது. அதையும் இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராகவே ஃப்ளஷ் அவுட் பண்ணியிருக்கலாம் இவங்க. இதெல்லாம் தாண்டி ஒரு சில லாஜிக் மீறல்களும் இந்த படத்தில் இருக்கத்தான் செய்யுது. மொத்தமாக நம்மளை பொறுத்தளவுக்கு ஒரு ஆவரேஜான வாட்ச் தான் இந்த பேட்ரியாட். அடல் கானண்டை பொறுத்தளவுக்கு இந்த படம் UA 16+, நம்ம ஊர் தியேட்டர்ஸில் மலையாளம் வித் இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட தான் இந்த படம் அவைலபிளாக இருக்கு. முக்கியமான விஷயம், இந்த படத்துடைய மொத்த கதையும் கதாபாத்திரங்கள் எல்லாத்தையுமே இவங்க 3 நிமிஷத்தில் வெளியே விட்டு அந்த ட்ரெய்லர் கட்லேயே நிறைய ரிவீல் பண்ணிட்டாங்க, நிறைய ஸ்பாயில் பண்ணிட்டாங்க அதனால ட்ரெய்லர் கட்டே பார்க்காம அந்த படத்துக்கு போனீங்க அப்படின்னா தான் அந்த கொடுக்குற அறகுறை இம்பாக்ட் அது உங்களுக்கு கிடைக்கும். இது ஞாபகத்தில் இருக்கட்டும்.